அமெரிக்காவில் வெறும் 2 லட்சம் ஃபாலோயர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணத்தை வந்து ஆட்டையை போட்டிருக்குது. 10 லட்சம் ஃபாலோயர் 40 லட்சம் ஃபாலோயர் வச்சிருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் மக்கள். இவங்க பண்ணாத ஒரு ஸ்கேமு வெறும் 2 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே 2 மாதத்தில் ஒரு பிள்ளை ஆட்டையை போட்டிருக்குது. அது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணா உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குங்களாண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டு திருநங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஸ்ட்ரீட் வாக்கில் போயிட்டு கேள்வி கேட்டு அடி வாங்கிட்டு அதன் மூலமாக ஃபாலோயர் தேர்த்திக்கிட்ட ஒரு சில மொக்கையான ஒரு பையன் இருக்கார் இல்லைங்களா நம்ம ஊரில். அந்த மாதிரி அமெரிக்காவில் நடத்திட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த சேனல் என்ன பண்ணுவானுங்கன்னா, நைட் நேரத்தில் ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்குது இல்லைங்களா, ஊர் சுற்றிட்டு இருக்கிறானுங்களில் சின்ன பசங்க, வயசு பசங்க, வயசு பொண்ணுங்க, ஆளுங்க, காஜி பிடிச்ச ஆளுங்க எல்லாம் ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருப்பானுங்க. அவனுக்கிட்ட போயிட்டு இந்த 10 மணி டாக்டரை கேட்குற கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டியது. அவனுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு இடக்கமடக்கா ஒரு பதிலை சொன்னானுங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணி வீடியோ போட்டு லைக்கு வியூஸு அப்படின்னு தேத்திட்டு ஃபாலோவர்ஸ்ன்னு தேத்திட்டு இருக்கிற ஒரு கும்பல். அது டிவியில் வந்து ஜூன் 2024 ஒரு வந்து ப்ரோக்ராம் போட்டானுங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர்த்துக்கிட்ட இடக்கமடக்கான கைண்ட் ஆஃப் கேள்விகளை வந்து அவனுக்கு கேட்குறானுங்க. அதில் ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு புள்ள சொன்ன பதில் தான் இது. என்னடா துப்புது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பல பேருக்கு என்ன சொல்லி துப்புது, ஏது சொல்லி துப்புதுங்கிற அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேள்வி அது. அந்த கேள்விக்கு துப்பி காட்டினது என்ன அப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள் பார்த்தவர்களுக்கு, சாமி படங்கள் பார்த்தவர்களுக்கு எதனால் துப்புச்சு, ஏன் துப்புச்சு அப்படிங்கிறதுக்கு பதில் தெரியும். அதை நான் இங்கே சொன்னோம்னா அது சொல்லி கண்டென்ட் ஆயிரும். அதனால் விலாவரியாக பேசாமல் அது என்ன நடந்தது, ஏது நடந்ததுங்கிறத அடுத்தது போயிடலாம். ஸோ இப்படி அந்த கரெக்டு அப்படின்னு அந்த பிள்ளை துப்பி காட்டின உடனே அந்த வீடியோ வைரலாக, அந்த வீடியோ மட்டும் வைரலாகல, அந்த பிள்ளையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த அக்கா பேர் ஹெய்லி. புள்ள ஃபேமஸ் ஆனதுன்னு என்ன பண்ணுச்சு, எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருக்குறாங்கன்னு கணக்கெடுத்து பார்த்தா 1 கோடிக்கு பேருக்கு மேலே அந்த வீடியோ பார்த்துருக்குறாங்க. இன்டர்நெட்டில் ஒரு பயங்கர ஒரு சென்சேஷன் ஆயிடுச்சு அமெரிக்காவில். உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணோம், தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் அது பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அந்த பிள்ளை ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு சாதாரண கிளர்க் வேலையை ஒன்று பார்த்துட்டு இருந்துருக்குது. அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் நேரம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறது அப்படின்னு ஒரு கணக்கோட வந்து உட்காந்துக்குச்சு. சேனல் ஆரம்பிக்குது. சீக்கிரமாகவே 2 லட்சம் ஃபாலோவருக்கு மேலே வந்துட்டாங்க. அது வேறு கேட்ட கேள்வி வேறு ஒரு இடக்கு முடக்கான கேள்வி. அப்படிள்ள வேறு அழகாக இருக்குதா, நம்ம ஆளுக்கு மாதிரியே அங்கேயும் எல்லாம் ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுனா கொஞ்சம் நாள்லேயே 2 லட்சம் ஃபாலோவர்ஸுக்கு மேலே தேறிடுச்சு. உடனே என்ன பண்ணும், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா, சொசைட்டியில் ஃபேமஸ் ஆகிட்டா, அடுத்து என்ன பண்ணும், சமூக சேவை செய்யணும். அதை அந்த பிள்ளை பண்ணுச்சு. இந்த தடவை அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, தேர்ந்தெடுத்த துறை வந்து தெருநாய்களை பராமரிக்கிறது, ஸ்ட்ரீட் டாக்ஸை பராமரிக்கிறது. உடனே நம்ம திருசாக்கா மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம். அது ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு ஃபண்டை கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து தெருநாய்களுக்கு உணவு கொடுக்குறோம், அது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சின்னதளவில் பண்ணிட்டு இருந்துருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சது, பாட்காஸ்ட் நடத்த ஆரம்பிச்சது, நாய்களை காட்டி கலெக்ஷனும் போட ஆரம்பிச்சது. இதெல்லாம் பத்தலையே, எங்கேயோ குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த அக்கா போய் நின்னது தான் டெக் கம்பெனி. ஒரு டெக் கம்பெனியோட டைப் போட்டுச்சு. டைப் போட்ட உடனே அப்ளிகேஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்குதே ஒரு டிண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அந்த ஆணும் பெண்ணும் டேட்டிங் போகிறதுக்கு, நெருங்கி பழகிறதுக்கு, பழகி புரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சு கெட்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஆப் வந்து அது டெவலப் பண்ணுது. டவுன்லோடெல்லாம் கம்மி தான், அதில் பெரிய வருமானமும் வரல. ஒன்று ஏலியாக்கா என்ன பண்ணுது, இது நம்மளோட மூவ்மெண்ட் ஒன்றும் சரியில்லை, இந்த அப்ளிகேஷன் ஒன்றும் பெருசாக போகலை, அடுத்து நம்ம போட போகிற திட்டம் பெரிய அளவில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அக்கா தான் ஹூ அப்படின்னு துப்பி ஃபேமஸ் ஆச்சு இல்லைங்களா. அதனால் ஹேக் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு மீம் காயின் ஒன்று அதே ஐடி கம்பெனியோட சேர்ந்துக்கிட்டு உருவாக்கி கிரிப்டோ கரன்சி ட்ரேட் மார்க்கெட்டிங்கில் விடுது. மீம் காயின்னா என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மீம் காயின்ங்கிறது என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம பலூன் அக்காவோட வீடியோ வைரல் ஆகிடுச்சு, அப்புறம் நம்ம பீரோ அக்கா வீடியோ வைரல் ஆகுது. அந்த மாதிரி நம்ம நடிப்பு அரக்கன் திவாகர் அவர்களுடைய தர்பூசணி வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு எல்லாம் மீம் மெட்டீரியலாக மாறுது. அந்த மீமை வந்து என்ன பண்ணுறது, அந்த ஒரு வைரலான சென்சேஷனான ஒரு விஷயத்தையே தாங்கள் உருவாக்குற ஒரு காயினுக்கு பேராக வச்சுறது. பேராக வச்சுன்னா என்ன ஆகும், இப்போ ஒன்றும் வேணாம், கவுண்டமணி வந்துட்டு அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்கிற டயலாக் எத்தனை பேர்த்துக்கு, எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு, தமிழ் உலகம் எங்கும் வாங்குற தமிழ் மக்களுக்கு அந்த டயலாக் வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த ஹேக் டூ அப்படின்னு துப்புற ஒரு டயலாக் ஃபேமஸ் ஆனோன்னா ஹேக் அப்படிங்கிற பேரில் ஒரு மீம் காமினை வந்து கிரியேட் பண்ணி ஒரு காயின் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து ஹேக் அப்படின்னு வச்சிருச்சு. அதே மாதிரி தான் கவுண்டமணி அவர்கள் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற பேரையே அந்த காயினுக்கு வச்சுருப்பாங்க. ரைட். இப்போது மீம் காயினால் என்ன யூஸு, ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு
டயலாக்கு ஆல்ரெடி வைரலான ஒரு விஷயத்த ட்ரேடிங்கில் விடும்போது பல மக்கள் அதை வாங்குவாங்க. இப்போ மக்கள் வாங்க என்ன ஆகும், அதோட பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பைசா 2 பைசா அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கும். அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 0.00001 பைசா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதை பல லட்சம் மக்கள் பல லட்சம் காயின்கள் வாங்கும்போது அதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். அப்போது ஒரு காயினை பல பேர் வாங்குறாங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் யூஸ் ஆகுது, அதோட மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகும் போது பொருட்களோட விலை அதிகரிக்கும். அதே மாதிரி தான் இந்த காயினை விடுறாங்க, பல மக்கள் வந்துட்டு அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த அக்கா ஃபேமஸாக இருக்குது, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அது போக இல்லாமல் தன்னுடைய யூடியூப் சேனலில் அந்த காயினை பற்றி பேசுறதுக்காக அங்கே இருக்கிற பல செலிபிரிட்டிகளை இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டி வச்சுட்டு பாட்காஸ்ட் எடுத்து அந்த காயினை பற்றி பேச வச்சு அதன் மூலமாகவும் பாப்புலாரிட்டி தேடுது. அப்போ அந்த காயினோட வேல்யூ அதிகமாகுது, அதாவது மக்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால் வேல்யூ அதிகமாகுது. இப்படியே போக 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, காயினோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60%, 70%, 100% மேலே கொண்டு வந்து கொடுத்தப்போ இருந்ததை விட அதிகமாகிருது. காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இருந்ததை விட அதிகமாகிருது. ஸோ ஒரு கட்டத்தில் காயினோட வேல்யூ அதிகமான டக்குன்னு அந்த அக்கா கையில் இருந்த காயினெல்லாம் விற்று போயிடுச்சு. கையில் இருந்த காயினெல்லாம் விற்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணும், அந்த அக்காவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு % ஷேர் வச்சுருப்பாங்க, காயினை விற்றுருச்சு. விற்றோன்னா என்னாகும், பல பேர் விற்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் விற்க என்னாகும், பங்கோட மதிப்பு குறையும். தானே ட்ரேடிங். அதே மாதிரி தான் அங்கே நடந்தது. பல பேர் விற்க ஆரம்பித்தாங்க. அந்த ஹெய்லி வந்து காயினை விற்றுட்டு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சோன்னே பல பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் காயினோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த அக்கா பண்ணது எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஹர்ஷத் மேத்தா பண்ணதான். கம்பெனியோட பங்குல போலியான டிமாண்டை கிரியேட் பண்ணி அதோட ஷேர் வேல்யூ அதிகம் பண்ணிவிட்டு நல்ல பீக்குக்கு போனால் டக்குன்னு விற்றுட்டு லாபத்தை எடுத்துகிட்டு ஓடுற மாதிரியான வேலையை தான் இந்த அக்கா பண்ணுச்சு. சரி, இந்த மீம் காயின் வாங்குறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, மீம் காயின் மூலமாக அதை கிரிப்டோ கரன்சியாக மாற்றிக்க முடியும். கிரிப்டோ கரன்சியை வச்சுட்டு ரியல் மணியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சில மீம் காயின் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சில பொருட்களே வாங்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு கூட மீம் காயின் வச்சிருக்காரு. அதுதான் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மீம் காயின் டோஜ் காயின் சொல்லிட்டு அவரோட நாயோட பேரில் கொண்டு வந்த காயின் அது. அந்த காயினை காட்டி நீங்கள் டெஸ்லாவில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், டெஸ்லாவோட பொருட்களை கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த மீம் காயின்கிறத ஒரு கட்டத்தில் ரியல் மணியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த வகையில் அந்த அக்கா ஹாக்குன்னு ஒரு காயினை கொண்டு வந்து மார்க்கெட்டில் விட்டு இன்ஃப்ளூயன்சர்களை பேட்டி எடுத்து பாட்காஸ்ட்டில் போட்டு அதன் மூலமாக அந்த காயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை உருவாக்கி சம்பாதிச்ச பணம் 1 கோடிக்கும் மேலே. இந்திய மதிப்பில் $1.5 லட்சம், இந்திய மதிப்பில் 1.5 கோடிக்கும் மேலே ஒரு பணத்தை வந்து அந்த அக்கா சம்பாரிச்சிட்டு போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத கேப்பில். இதுக்கு அவங்க பண்ணது ஒன்றுமே இல்லை, ஒரு கம்பெனியோட டைப்பு, அந்த ஹாக் அப்படிங்கிற வைரலான பேரை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்தது, ஆல்ரெடி இருந்த இன்ஃப்ளூயன்சர்களை வச்சுக்கிட்டு அந்த காயினை ப்ரொமோட் பண்ணது, வித்துட்டு போனது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல இன்ஃப்ளூயன்சர்கள் உலகம் முழுக்கவே தங்களுடைய ஃபாலோயர்ஸுகளை தங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோயர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருளை உருவாக்கி, ஒன்றுக்கும் ஏதாவது ஒரு பொருளை உருவாக்கி மக்கள் தலையில் கட்டிக்கிட்டு பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. கண்டுபிடிச்சிட்டோம்னா நான் பண்ணது தப்பு தான், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து ஸ்டேட் பண்ணிவிட்டு அப்போவும் நான் உத்தமன் தான் சொல்லிகிட்டே கடன் பிடிச்சிட்டு நிற்கிறானுங்க. எல்லாருக்குமே பணம் முக்கியம் தான், வாழ்க்கையில் பணக்காரன் ஆகணுங்கிறது முக்கியம்தான். ஆனால் அதற்காக உண்மையாக உழைக்காமல் பொய்யான தகவல்களை சொல்லி பொய்யான விஷயங்களை பண்ணி ஒரு ஸ்கேம் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்களோட எண்ணிக்கையும் வர வர அதிகமாகிட்டே போகுது. கஷ்டப்பட்டு வீடியோ கிரியேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணி லைட்டிங் அது இதுன்னு பார்த்து கை காசை போட்டு நாடாக சுற்றி ஊராக சுற்றி பல பேர்கிட்ட அடி வாங்கி பண்ணுற ஒரு வீடியோக்கு வர வியூஸும் வருமானமோ லைக்கோ ரொம்ப கம்மி. பெண்கள் வந்துட்டு தங்கள் அங்கங்களை காட்டி உடல் அசைவுகளை காட்டி செய்கிற வீடியோக்கு வர்ற லைக்கு அதிகம், வியூஸ் அதிகம், வருமானமும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான போக்கு நல்லதா? இது எந்த வகையில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.